we have to find the relation அப்படினு தெரிஞ்சீங்க. ரிலேஷன்னா வீட்ல யாரோ ஒரு ரிலேஷன் இருக்காங்க அபினிஷ்க்கு. அப்பா அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சி. ஸோ அப்பா அம்மா தங்கச்சியோட அபினிஷ் வந்து ஜாலியாக ஒரு லைஃப் இது பண்ணிட்டு இருக்கான். சரி பாப்போம். இப்போ என்னன்னா இன்ஜினியரிங் ரிலேஷன் என்ன நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் ரெண்டு ரிலேஷன் தான் இருக்கு. ஒன்று டைரக்ட்லி ரிலேட்டட், இன்னொன்று இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட்லி ரிலேட்டட், இன்னொன்று இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்றது தான் தெரியும். ஒரு வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணா இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆனா டைரக்ட்லி ரிலேட்டட். ஒரு வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணா இன்னொரு வேரியபிள் கம்மியானா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட்ன்றது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுட்டா போதும். நமக்கு என்னன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வேரியபிள்ல வந்து இரண்டு வகையா பிரிப்பாங்க. வேரியபிள் வந்து இரண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று வந்து அப்சல்யூட் வேரியபிள், இன்னொன்று ரிலேட்டிவ் வேரியபிள். அப்சல்யூட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் மட்டும் தனியாக வச்சுக்கேன், அது அப்சல்யூட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்னா எத்தனை வேரியபிள் இருக்காங்க? மாஸ்னா ஒரே ஒரு வேரியபிள் தான். கை காட்டு, கம்யூனிட்டி காட்டு, கை காட்டு. ஒரு வேரியபிள், மாஸுக்கு ஒரு வேரியபிள். இப்போ டென்சிட்டி வரும். டென்சிட்டினா ஒரு வேரியபிள். ஆனால் அந்த ஃபார்முலாவை பார்த்தோன்னா மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம்னா எத்தனை வேரியபிள் இருக்கு? ரெண்டு வேரியபிள். டென்சிட்டி எத்தனை வேரியபிள் இருக்கு? இப்போ டென்சிட்டினா ரெண்டு வேரியபிள், மாஸ்னா ஒரு வேரியபிள். ஸோ இதில் என்னன்னா ஒரு வேரியபிள் மட்டும் தனியாக இருந்து அதை வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி பண்ணணும்னா அது அப்சல்யூட் வேரியபிள்னு நான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு another வேரியபிள் வச்சு பண்ணோம்னா அது ரிலேட்டிவ் வேரியபிள். இப்போ டென்சிட்டி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as மாஸ் பெர் யூனிட் வால்யூம். மாஸ் பெர் யூனிட் வால்யூம்னா மாஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா யூனிட் வால்யூம் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. யூனிட் வால்யூம்னா என்னன்னா ஒரு 1 மீட்டர் கியூப் தொட்டி எடுத்துக்கிறோம். தொட்டிக்குள்ள வந்து தண்ணி ஊற்றுறோம். 1 மீட்டர் கியூப் என்ன எடுத்துக்கிட்டோம்? டேங்க் எடுத்துக்கிட்டோம். 1 மீட்டர் கியூப் டேங்க் எடுத்துக்கிட்டோம். அதை தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஃபில் பண்ண தண்ணி எடை போடுறோம். எத்தனை கிலோ வரும் அப்படின்னா அதான் டென்சிட்டி. நம்ம என்ன பண்றோம்? 1 மீட்டர் கியூப் டேங்க் எடுத்துக்கிறோம். அதில் என்ன ஊற்றணும்? வாட்டர் ஊற்றணும். எவ்வளோ எடை வந்து வரும்? அது 1000 கிலோகிராம் சொல்லுவாங்க, இல்லை 1 டன் சொல்லலாம். சரியா? 1000 கிலோகிராம் அப்படின்றது தான் அது எடை. அப்போ 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் தான் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். இதே வந்து மெர்க்குரியை போடுறோம். அதே டேங்க்ல தண்ணியை தான் எடுத்து ஊற்றிட்டு உள்ள என்ன போடுறோம்? மெர்க்குரி போடுறோம். இப்போ எடை போடுறோம். அப்ப 13,600 kg வரும். சரியா? தண்ணி ஊத்துன எவ்வளவு வந்தது? 1000 kg வந்தது. அதே மெர்க்குரி ஊத்துன எவ்வளவு வருது? 13,600 kg. அப்ப இது 13,600 kg per meter cube வந்து மெர்க்குரியோட டென்சிட்டி. அது வந்து 1000 kg per meter cube வந்து ஆவலாம். இதுதான் வந்து வித்தியாசம். சோ ரிலேட்டிவ் வேரியபிள்ல பண்ணும்போது ரெண்டு பேரை ஒப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணியும் மெர்க்குரியும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ரிலேட்டிவ் வேரியபிள் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ல ரெண்டு மெட்டீரியல்ல ஏதோ ஒன்று ரெண்டு கம்பேர் பண்றதுக்காக நம்ம உருவாக்கப்பட்ட வேரியபிள் என்னது? ரிலேட்டிவ் வேரியபிள். அப்சல்யூட் வேரியபிள்னா அது ஃபிக்ஸ். அந்த வேரியபிள் வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு தான் வந்து இன்ஜினியரிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து ரிலேட்டிவ் வேரியபிள் மூலமா தான் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க வந்தோம்? ஸ்ட்ரெயின்னா என்னன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சரியா? சேஞ்ச் டிஃபார்மேஷன் பெர் யூனிட் லென்த். அந்த சேஞ்ச் இன் லென்த் தான் வந்து என்ன சொல்லமா அப்படி கூப்பிடுறோம்? டிஃபார்மேஷன் பெர் யூனிட் லென்த் என்னன்னு சொல்றாங்க? ஸ்ட்ரெயின் அப்படி சொல்லுங்க. டிஃபார்மேஷன் என்ன பாத்தே சொல்றல உங்க கம்யூனிட்டி அங்க இருக்கு. டிஃபார்மேஷன் ஆஃப் யூனிட் அதுனா என்ன? அங்க பாத்து டிஃபார்மேஷன் ஆஃப் யூனிட் லென்த் ஸ்ட்ரெயின் ஒப்பிக்கிறாங்க. ஸ்பீக் பண்ணி deformation of units length strain. Deformation per unit length. Deformation per unit length. Strain can be defined as the deformation per unit length. அப்ப deformation என்ன யூனிட் வரும்? change in length க்கு மீட்டர் வரும். மீட்டர் பை மீட்டர். அப்ப strain என்ன யூனிட்? நோ யூனிட் சொல்லாங்க, இல்லாட்டி மீட்டர் per மீட்டர் சொல்லலாம். சரியா? அதுதான். Thank you.